Hey guys, welcome back to my channel Women's World Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தெரியாதவங்க இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்த்து நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையும் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்கார்ன் செய்ய என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சமாக கார்ன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், அப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் பாப்கார்ன் வேணும்னா பட்டர் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பாப்கார்ன் செய்யறதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை இப்போ சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா பாப்கார்ன் தீஞ்சு போயிடும். நீங்கள் பட்டர் பாப்கார்ன் செய்கிறீங்கன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பாப்கார்ன் செய்கிறதுக்கு கடையில் தனியாக கார்ன் இருக்கும், அதாவது தனியாக சோளம் இருக்கும். அது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். நார்மல் சோளத்தில் கண்டிப்பாக பாப்கார்ன் வராது. அதில் ட்ரை பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கடையில் பாப்கார்ன் செய்கிறதுக்கான சோளம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தனியாக கொடுப்பாங்க. அதில் ட்ரை பண்ணுங்கள். அதோட கூட இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் எல்லோ கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாப்கார்ன் கொஞ்சம் 1-2 பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 1-2 பாப்கார்ன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏதாவது மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா பாப்கார்ன் ஃபுல்லாக வெளியே சதறி போயிடும். நம்மளோட பாப்கார்ன் ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு பொரியற சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பாப்கார்ன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பொரியிற சவுண்ட் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாப்கார்ன் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பாப்கார்ன் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இது செய்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் பாப்கார்ன் கடையில் வாங்கவே வாங்காதீங்க, நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். பாருங்கள் பாப்கார்ன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் கைஸ். Bye.